ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், நம்ம லேயர்டு சப்பாத்தியும் இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு பர்த்தா, பைங்கன்காய் பர்த்தான்னு பண்ண போகிறோம். பைங்கன்னா கத்திரிக்காய்னு அர்த்தம். அதை வச்சு துவையல் மாதிரி ஒரு இது சைட் டிஷ் சப்பாத்திக்கு. அது லேயர்டு சப்பாத்தி, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பர்த்தாங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும் எல்லாருக்கும். அது பாருங்கள், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய். இது வந்து 250 கிராம்லேருந்து 300 கிராம் இருக்கும். ஒரே ஒரு கத்திரிக்காய், உள்ளே ஒன்றுமே இருக்காது. நல்லா அப்படியே சதப்பத்தாக இருக்கும். விதை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் நம்ம இது ஒரு கத்திரிக்காய் மாதிரி இருக்காது. உள்ளே நிறைய சதப்பத்து இருக்குங்க. 1/4 கிலோ இல்லை 300 கிராம் இருக்கும் ஒரே ஒரு கத்திரிக்காய். அதை எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கீறி விட்டுட்டு 4-5 பக்கம் எண்ணெய் தடவிடணும். ஃபுல்லாக கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் இதெல்லாம் கீறி எண்ணெய் தடவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போட்டுட்டு, இல்லாட்டி சப்பாத்தி போடுறதுக்கு கூட ஒரு புடி வச்சு ஒரு மரக்கட்டையில் இருக்கும்ல, அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட வச்சு அது மேலே இந்த கொஞ்சம் ஸ்லோ ஃபயர் வச்சு வச்சுருங்க. அது மாதிரி இந்த தக்காளிலையும் கழுவி தொடச்சிட்டு எண்ணெய் தடவி என்கிட்ட அந்த ஒரு இது வச்சுருப்பேன். அது எங்கே வச்சேன்னு தெரியல, அதனால இதை வச்சு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆயிரும். கொஞ்சம் அப்பப்போ எடுத்துட வேண்டியது. இன்னொரு பக்கம் வந்து இந்த இது ஆகிட்டே இருக்குது. அந்த சைடு வந்து தக்காளி ஆகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரெண்டும் தனித்தனியாக வேணாலும் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு தெரியாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடணும் அந்த கத்திரிக்காவை. இல்லைன்னா ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒரு பக்கம் சொருவிக்கோங்க. ஒரு பக்கம் காம்பு இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்பப்போ திருப்பி விடணுங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகணும்ல. இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு வாசனை, புகை மாதிரி லைட்டாக புகை இந்த வாசனை அடிக்கும். அது ஒரு டேஸ்ட்டு. ஆக்சுவலாக எல்லா ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அது ஒரு டெலிகசின்னு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணோம். இல்லாட்டி நம்ம குக்கரில் வேக வச்சு கூட இது பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது ஒரு ஃப்ளேவர் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி விடணும் எல்லா பக்கமும். ஓரளவுக்கு இதான பிறகு அந்த கொஞ்சம் சுருங்கினோடனே அந்த இடத்துல கேப்பில் இந்த மாதிரி பூண்டும் கொஞ்சம் ஒரு 10-15 பல், அதுவும் இஞ்சியும் உள்ளே சொருவி விட்டுருங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் நான் சொருவி விட்டுறேன். அதை ரொம்ப சுடுதுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் பற்ற வச்சு நல்லா சுட வச்சுருவேன். அதில் எல்லாமே ஒரு மாதிரி லைட்டாக காந்துற மாதிரி அந்த இதோடு வரும். அந்த சுருக்கமாகிடும். அப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. எல்லா பக்கமும் ஆயிடுச்சு. இப்படி பண்ணிங்கன்னா தோல் அப்படியே தனியாக கழட்டி வந்துடும், சட்டை மாதிரி. அதை எடுத்து தனியாக வச்சுருங்க, ஆற வச்சுருங்க. பாருங்கள், அதுக்குள்ளே தக்காளி இதாகட்டும், தக்காளியும் தோல் வச்சிடலாம். மிளகாய் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் உள்ளே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம மேஷ் பண்ண போகிறோம், அதனால் அது பாட்டு ஆறட்டும்னு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு மேஷ் பண்ண வசதியாக இருக்கும். மேஷ் ஆகலைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரே ஒரு சுற்று போட்டுக்கலாம். அப்படி மேஷ் பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா ஆக்சுவலாக நான் எடுத்து வச்சிடணும். சும்மா லைட்டாக கேஷ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு வாட்டி மிக்சியில் ஒரே ஒரு சுற்று போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி தக்காளியும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வேணும்னா நீங்கள் அரைப்புக்கு அரைச்சிக்கலாம் கூட. ஒரே ஒரு வெங்காயம் ஃபைனாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலை மட்டும் நம்ம மிக்சியில் ஒரே ஒரு சுற்று போட்டு பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா 2 சுற்று போடுங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இதில் வந்து 2 கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு போடுங்க. வெடித்த உடனே ஜீரகம் போட்டுருங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு இப்படி பொரிய ஆரம்பித்தோடனே நீங்கள் வெங்காயம் போட்டுற வேண்டியதுதான். அப்போ வெங்காயமும் அந்த அடுப்பு இதில் வெந்தது இல்லை, அந்த பச்சை மிளகாவும் இப்போ அதுலேயே எடுத்து போட்டேன். அதில் போட்டால் ஒரேடியாக மேஷ் ஆகிடுச்சின்னா ரொம்ப உரப்பாக இருக்கும். அதனால் எடுத்துட்டேன். கடைசியில் மேஷ் பண்ணல. எடுத்து இதில் போட்டுட்டேன்னா நமக்கு வேணுன்னா எடுத்து சைடில் வச்சிடலாம்ல. ரொம்ப உரப்பாகிடும்ல, மிளகாவும் சேர்த்து அரைப்பட்டா. பாருங்கள், இந்த கடலை எல்லாம் வேணுங்கிற அளவு நிறைய இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் அது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கும். அது நல்லா பிடிக்கும். அதனால் நிறையாவே போடலாம் சின்ன பசங்க இருந்தால்.
போட்டுட்டு அப்புறம் இந்த டொமேட்டோ பியூரி நம்ம பண்ணோம்ல அதையும் ஒன்று சுட்டு எடுத்த தக்காளியிலேருந்து இது பண்ணோம்ல அந்த பியூரியும் போட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. 2 minutes நல்லா வதங்கட்டும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சில்லிக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு நான் தனியா, கொத்தமல்லி, ஜீரகம், சிவப்பு மிளகா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியை போட போகிறேன் பருப்புக்காக. இது நம்ம மேஷ் பண்ணி வச்ச கத்திரிக்காய் போட்டுட்டு, அதான் சொன்னேன்ல, தனியா, ஜீரகம், சிவப்பு மிளகா எல்லாம் வறுத்ததை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுவேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா மட்டும், இது அந்த பவுடர், கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். கொத்தமல்லி அது மேலே அள்ளி தூவுங்க. நீங்கள் நிறைய எவ்வளோ வேணால் தூவுனீங்கன்னா தான் கொத்தமல்லியோட டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும். போட்டுருங்க, நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தில் கூட பசஞ்ச நெய் கொஞ்சோண்டு போட்டுட்டு ஒரு சுட்ட அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வாங்கி பாத்து மாதிரிலாம். வெல்லம் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் கடைசியில் ஆஃப் பண்ண பிறகே போட்டிருக்கேன். வேணுன்னா போட்டுக்கோங்க, பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. லெமன் கூட புழிஞ்சிக்கலாம் லைட்டாக. ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும் எல்லாருக்கும். நம்ம எப்பயும் மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கேன். அதெல்லாம் காமிக்கல, வீடியோ பெருசாக ஒன்று. இந்த 4 இது பண்ணிவிட்டு அதில் ஒரு போர்ஷனை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி சின்ன ஒரு கை அளவு போட்டுட்டு அப்புறம் இது பண்ணுறேன். உள்ளங்கை அளவு பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி நம்ம ஸ்டஃப்டு மாதிரி பண்ணுவோம்ல, சப்பாத்தியை மடக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அப்படியே லேயராக வரும் சப்பாத்தி. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் அடுப்பில் போட்டுட்டு இந்த சப்பாத்தியை சாப்பிட்டிங்கன்னா, அடுத்த நாள் வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் என்ன மாதிரி போடலான்ட்டு எனக்கு ஒரு இது கிடைக்கும், மோட்டிவேஷன். பாருங்கள், நான் கல் காஞ்சிடுச்சு, நேராக போட்டேன். திருப்பி போட்ட பிறகு தான் எண்ணெய் தடவணும் எப்பயுமே. பாருங்கள், எண்ணெய் தடவிட்டு அந்த பக்கம் திருப்பிடலாம். இப்போ அங்கேயும் நான் எப்பயுமே பாருங்கள் எவ்வளோ தான் எண்ணெயே போடுவேன். எல்லாருமே கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் நம்ம பின்னாடி உடம்பு இதாகிடுச்சின்னு வேறு இது ஆகுறதோட, வருத்தப்படுறதோட கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கனாலே நல்லா வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ கோல்டன் கலரில் பார்க்கவே அழகாக இருப்பாருங்க. கோல்டன் ப்ரௌனில் எடுத்துடலாம். பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ லேயராக வரும். நீங்கள் பண்ணி பாருங்கள், எல்லோரும் பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.